காலையிலே மீன் கொண்டு வந்துட்டாங்க. நம்ம மீன் அண்ணாக்கிட்ட இன்றைக்கி என்னென்ன மீன் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நெத்திலி, சாலை, அயிலை, பாறை, அப்புறம் சூரை, இவ்வளோ மீன் இருந்துச்சு. இது நெத்திலி மீன் கொஞ்சம் கூட ஐஸே இல்லை, பார்க்கவே பளபளன்னு இருந்துச்சு. இது உடனே நெத்திலி மீன் ஒரு 100 ரூபாய்க்கு தாங்கன்னு வாங்கிட்டேன். இந்த பக்கம் சூரையை பார்த்தேன், சூரையும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. ஒரு சூரை அப்படியே வாங்கிட்டேங்க. மீன் இவ்வளவும் பார்த்தீங்கன்னா 300 ரூபா. 300 கொள்ளாமா. நெத்திலி மீன் இவ்வளோ 100 ரூபா, சூரை மீன் பார்த்தீங்கன்னா 200 ரூபா, டோட்டலாக 300 ரூபா. நல்ல ஃப்ரெஷ்ஷான மீன். சரியா, அப்படியே கொஞ்சம் காய்கறியும் வாங்கி வச்சுருந்து எல்லாத்தையும் எடுத்து வைக்கணுமா, அதில் எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. இதில் வந்து சாம்பார் காய், உருளைக்கிழங்கு, பெரிய வெங்காயம், தக்காளி, முட்டைக்கோசு, பீட்ரூட். ஏன்னா நிறைய பேர் வந்து மீன் மட்டும் தான் சாப்பிடுவீங்களா, நீங்கள் காய்கறியெல்லாம் எடுத்துக்க மாட்டீங்களான்னு கேட்டிருந்தீங்க. எடுப்போங்க, சைடில் பொரியல் இந்த மாதிரிலாம் வச்சு சாப்பிட தான் செய்வோம். சரியா, குழம்புகளும் பண்ண தான் செய்வோம். அப்புறம் வந்து பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் லீவுங்கிறதுனால நம்ம வீட்டு செல்ல பிள்ளை, அதாவது கண்மணி, அவளோட பெட் எல்லாமே எடுத்து என்னோட பையனே வெளியில் வாஷிங் மிஷினில் போட்டு சூப்பராக வாஷ் பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ பசங்க லீவுங்கிறதுனால கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணி தர்றது ரொம்ப ஈஸியாக இருக்குது. உங்கள் வீட்டு பிள்ளைங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி தருவாங்களான்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். சரியா.